Hello viewers, welcome to Tech Tamil 4. So இந்த வீடியோல Vivo nex பத்தி தான் பார்க்க போறோம். So ஒரு டிஃபரண்டான மாடல்ல கேமராவை பார்த்தோம்னா டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க. So இந்த வீடியோல இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெறும் பிக்ஸை மட்டுமே வச்சு நம்ம பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கறத மேல ஐ பட்டன்ல ஒரு போல் கொடுத்திருக்கேன். அதுல எஸ் ஆர் நோல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க வீடியோ பார்த்த எல்லாரும். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.59 இன்ச் டிஸ்பிளே வந்து கொண்டாந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியுமே ஒரு பெரிய ஃபீல் இல்லாமல் 6 இன்ச் மொபைல் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொண்டாந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட கேமராவை வந்து மேலே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதாவது மொபைலோட கேமரா ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது மட்டும் அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை வந்து ஒரு 50,000 தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 6.59 இன்ச் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியுமே இதுக்கு பேட்டரி mAh எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஸோ இது வந்து இந்த தடவை 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து பேக் சைடு 12 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 மெகா பிக்சல் f1.8, இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது f2.0. ஸோ செல்ஃபிக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, f2.4. ஸோ மெயினாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ராசஸர் இதில் வந்து Snapdragon 845 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 8GB RAM 256 இன்டர்னல் மெமரியோடு வருது. இன்னொன்று வந்து 710 Snapdragon ப்ராசஸர். ஸோ இது வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோடு வருது. ஸோ இது வந்து 2 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ், பேட்டரி mAh எல்லாமே ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா, ஸோ இது வந்து 199 கிராம்ஸ், அதாவது 200 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து 7.98, அதாவது 8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் ரொம்பவும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் எச்சா இருக்குது, பேட்டரி mAh அதிகமாக இருக்குது. இது ஒரு சூப்பரான மொபைல். ஸோ ஆனால் இதோட ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்பொழுது ஒரு 47,000 அந்த ரேஞ்சில் வந்து இங்கே லான்ச் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மேலே இருக்க ஐ பட்டனில் ஒரு போல் கொடுத்துருக்கேன். அதில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.